அன்புகள் அந்த வணக்கம் ரசிக பெருமக்களே. இந்த தினம் ஒரு மிக முக்கியமான நாள். 14ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு திங்கட்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். உண்மையிலேயே இந்த அதிகப்படியாக நாள்கோள் பலன்களிலே நம்பக்கூடியவர்கள் இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு கணிப்பை செல்வார்கள். ஏனென்றால் தற்போதைய சூழலில் காலத்திலே தற்போது ஒரு கோளினுடைய மாற்றம் இன்றைய நாளிலிருந்து பாரதூரமாக மாற்றமடைய இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால் சாஸ்திரத்தை நம்புவர்களுக்கு இன்று நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாற்றம் இடம்பெறவும் இருக்கிறது, கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாற்றமும் இருக்கிறது. அது யாருக்கு எப்படி எதிர்காலம் சொல்வதற்கு நாங்கள் செய்தி பத்திரிகையை கொஞ்சம் வாசித்தால் தெரியக்கூடியதாக இருக்கும். அது எப்படி இருப்பினும் ஜி என்ற சொல்லுக்கு, என்ற பேரும் கஜமுகன் ஜி என்ற சொல்லுக்கு அதிகம் வாய்ப்பு இருப்பது போல் தெரிகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் மெக்கரான அரங்கிலே ரியாடோ ஜெனீரோவிலே 71,000 ரசிகர்களுக்கு முன்னணியில் குறிப்பாக பிரேசில் ஜனாதிபதி, ஜெர்மன் கவுன்சிலர்களுக்கு முன்னால் நடைபெறக்கூடிய ஜெர்மன் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது ஜெர்மனி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜெர்மனி வெற்றி பெறுவதற்கு கோலினை அடித்த கோட்ஸே, அதுவும் ஜி தான். கோட்ஸே 114 நிமிடத்தில் தனது கோலினை பதிவு செய்திருந்தார். எக்ஸ்ட்ரா டைமில் மேலதிக நேரமாக கொடுக்கப்பட்ட நேரத்திலே பதிவு செய்திருந்தால் மிக சிறப்பாக விளையாடிய அர்ஜென்டினா 3 முறை இறுதிப் போட்டியில் தெரிவாகி 2 அணிகளுக்கு பெருமிதம். ஜெர்மனி, அர்ஜென்டினா 1986, 1990, இப்போது 2014 இறுதிப் போட்டிகளிலே 2வது தடவையாக அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. முதலாவது போட்டியில், அதாவது 86ஆம் ஆண்டு அர்ஜென்டினா வென்றது மரடோனா தலைமையில். 90ஆம் ஆண்டு தோல்வியடைந்தது 1-0 என்ற அடிப்படையில். மீண்டும் அதே போன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற 1-0 என்ற அடிப்படையில். இதைவிட இன்னும் ஒன்று, தென் அமெரிக்க போட்டிகளிலே, குறிப்பாக இறுதிப் போட்டிகள் அதிகமாக தென் அமெரிக்கா, அப்படி இல்லாவிட்டால் ஐரோப்பா ஆகிய இடங்களிலே தான் அதிகமாக நடைபெறுவது. 20 தடவை நடைபெற்றிருக்கக்கூடிய உலக கிண்ணத்திலே முதலாக ஒரு ஐரோப்பிய அணி தென் அமெரிக்க கண்டத்தில் இடம்பெற்ற ஒரு போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்ற சாதனையும் ஜெர்மனி வைத்திருக்கின்றது. மாற்றம் எப்படி வந்திருக்கிறது ஓரளவு புரியக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதை சூட்சமாக தந்து கொண்டு இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி பத்திரிகை செய்யப்போம். அதற்கு முன்னர் இங்கே வருகை தந்திருக்கும் ரியா சாரிஸை நாங்கள் வரவேற்கின்றோம் செய்தி அறையிலிருந்து. நாங்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் நேரடியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்வோம். இன்று வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பாக இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்று வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. கூட்டமைப்புக்கு தேவையானவரை ஆளுநராக நியமிக்கவே முடியாது, ஜனாதிபதியின் உரிமையை யாரும் சவாலுக்கு உட்படுத்த முடியாது என்கின்றார் அமைச்சர் பெசில் என்கின்ற செய்தி பிரதான தலைப்பாக இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? கஜ்மோகன், தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்தின் ஆளுநராக மீண்டும் ஜி சந்திரஸ்ரீ அவர்களை நியமித்திருக்கின்ற விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய பதவிக்காலம் 5 வருட பதவிக்காலம் நிறைவடைந்து அவரை மீண்டும் ஆளுநராக வடமாகாணத்துக்கு நியமித்திருக்கின்றார். இதற்கு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றமையை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் கடந்த பல வருடங்களாக வடமாகாணத்தில் ஒரு இராணுவ அதிகாரியை ஆளுநராக நியமிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி வந்தது. சிவில் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆளுநராக நியமிக்குமாறு தொடர்ந்தும் கூறி வந்த நிலையில் மீண்டும் ஜனாதிபதியினால் இந்த வடமாகாணத்தில் ஒரு இராணுவ அதிகாரியை ஆளுநராக நியமித்திருக்கின்ற விவகாரம் தான் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. அதற்குத்தான் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச கூறியிருக்கின்ற விடயம், ஆளுநர் நியமனத்தினை ஜனாதிபதி தான் செய்ய வேண்டும், அதனை வேறு யாராலும் நியமிக்க முடியாது ஆளுநர் வரை. குறிப்பாக இவர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு இராணுவ தளபதியை ஜனாதிபதியாக்குவதற்கு முயற்சிக்க முடியுமாக இருந்தால் ஏன் வடமாகாணத்துக்கு ஒரு இராணுவ அதிகாரியை நியமிக்க முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தொடர்ந்தும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றது. குறிப்பாக சிவில் சமூக ஒருவரையே வடமாகாணத்துக்கு ஒரு ஆளுநராக நியமிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அருமையான விடயம் இப்படி இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே இது பற்றித்தான் அதிகமாக சர்வதேசத்துக்கும் சரி ஏனைய இடத்துக்கும் சரி முதலமைச்சர் அதிகப்படியாக சிவில் சமூக பிரதிநிதிகளை ஏற்படுத்த சொல்லி கூறிக்கொண்டே இருந்தார். அல்ல, அதற்கு எந்த ஒரு பதிலும் சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது என்பது எந்த அளவு தூரம் தமிழ் பிரதிநிதித்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு இருக்கிறது என்பதில் ஓரளவு புரியக்கூடியதாக இருக்கும்.
அடுத்த செய்திக்கு செல்வோம். நாங்கள் இதை தாண்டி வரக்கூடிய செய்தி இன்று பிரதான தலைப்பாக கூட்டமைக்கு தேவையான நியமிக்க முடியாது. இரண்டாவது, வடக்கு கிழக்கு மட்டும் ஏன் ராணுவ ஆளுநர்கள் அதிகாரம் குறித்து நாம் அறிவோம் என்கின்றார் சுரேஷ். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேச்சாளர் இந்த கருத்தினை பதிவு செய்கிறார். நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கு சிவில் பிரதிநிதிகளை நியமிக்கும் பொழுது வடக்குக்கும் கிழக்குக்கும் மாத்திரம் ஏன் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நியமிக்க வேண்டும்? ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் தொடர்பில் தமக்கு நன்கு தெரியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் பஷீர் ராஜபக்சவுக்கு பதில் கூறிக்கொண்டே அதற்கான கேள்வியும் அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்த செய்தி, வடக்கின் ஆளுநராக மீண்டும் சந்திரசீர் நியமிக்கப்பட்டவை தவறான நடவடிக்கை. சிவில் நிர்வாகம் குறித்து என்ன தெரியும்? ஜேவிபி கேள்வி. இப்போது எதிர்க்கட்சிகளும் அதை கேள்வி எழுப்புவதாக இருக்கிறது மன்றத்தில். தற்பொழுது மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்த மட்டில் பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. அதன் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் அதன் உறுப்பினர்கள் இவர்களும் தொடர்ந்தும் கூறி வருகின்ற விடயம் என்னவென்றால், வட மாகாணத்துக்கு ஏன் மீண்டும் ஒரு முறை ராணுவ அதிகாரி நியமிக்க வேண்டும்? குறிப்பாக கஜ்மோகன், அண்மையில் அதிகம் பேசப்பட்ட விடயம் வடக்கில் இருக்கின்ற இந்த ஆளுநரை ஒரு சிவில் பிரதிநிதியாக மாற்றுங்கள் என்று. இந்த பின்புலத்தில் மீண்டும் 5 வருடங்களுக்கு இவருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது உண்மையிலேயே அரசியல் விடயத்தில் மிகவும் செல்வாக்கு செலுத்துகின்ற விடயமாக மாறிவிட்டது. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். ஹெரோயின் கடத்திய கோடீஸ்வர வர்த்தகர் உதவியாளருடன் கைது. சொகுசு ஜீப்பில் சென்ற போது சம்பவம் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இது எங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பொல் பித்திகாம என்கின்ற இடத்திலே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட செய்திகள் அல்லது துப்புக்களை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் நம்பிக்கை. அப்படியா? அடுத்து, நில அபகரிப்பை தடுப்பதற்கும் சர்வதேசம் செல்ல வேண்டிய நிலை. மாவை சேனார் ராஜா எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இங்கே பிரசுரமாயிருக்கிறது. வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு இடம்பெறுவது, ராணுவமயப்படுத்தப்படுவது பற்றிய சில செய்திகளை இது தொடர்ந்தும் நாங்கள் பிரஸ் ரிலீஸ் ஊடாக கூறி வருகின்ற ஒரு விடயம். பத்திரிகைகளும் தொடர்ந்தும் இந்த செய்தியை தாங்கி வருகின்றது. குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு காணிகளை ராணுவம் இன்னும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. அதே போன்று கடற்படை, அதே போன்று ராணுவம் போன்றவை தொடர்ந்தும் காணிகளை அளவிடும் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றது. அண்மையில் கூட அதற்கு பல்வேறு கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கஜ்மோகன் அண்மையிலே வலிகாமத்திலே ஒரு கடற்கரைக்கு அண்மித்த பகுதியில் கடற்படை சென்று அந்த காணியை அளவீடு செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதன்போது நாங்கள் கடற்படை பேச்சரிடம் தொடர்புண்டு கேட்டபோது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், கடற்படைக்கு தேவையான சில செயற்பாடுகளுக்காக நாங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டியிருக்கின்றோம். எனவே அதனை மக்கள் கட்டாயமாக வழங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவோம், அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் மக்கள் அதற்கு தயாராக இல்லை. பணத்துக்கு நாங்கள் ஒருபோதும், எங்களுக்கு பணம் அவசியம் இல்லை, எமக்கு நாங்கள் வாழ்கின்ற, நாம் வாழ்ந்த எமது காணிதான் எமக்கு வேண்டும் என மக்கள் தொடர்ந்தும் கூறி வருகின்றார்கள். அடுத்த சரிக்கு செல்லாம். அலரி மாளிகை மீண்டும் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. வடமாகாண சபை உடைந்து நீக்கின்றது. புதுப்பிப்பவர் அலரி மாளிகை யார், போர்டை புதுப்பிப்பவர் யார் என்பதை பார்க்கக்கூடியதாகும். என்ன படவளப்பு, என்ன மினிமினிப்பு என்றிருக்கின்றது கனியினுடைய கேலி சித்திரம். உடைந்து கிடக்கும் வடமாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜி சந்திரஸ்ரீ அவர்கள் அலரி மாளிகை புதுப்பிப்பதனூடாக தனது பதவியை புதுப்பித்தது போன்ற ஒரு சங்கேதமான ஒரு கேலி சித்திரம் கனியினூடாக வரையப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வீரகேசரியில். அடுத்து நாங்கள் செல்வோம். ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரிக்கு இன்று இப்படி இருக்கிறது. முரண்பாடுகளை அதிகரித்திருக்கும் சந்திரசிறியின் மீள் நியமனம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இன்று நான் நினைக்கின்றேன் ஆளுநருக்கு அதிகம் அடையாளப்படுத்தப்பட்ட பத்திரிகைகள் செய்திகள் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றன என்று. ஏனைய பத்திரிகை செய்திகளையும் பார்க்கும் போது தெரியும். நாங்கள் வீரகேசரி பத்திரிகை பார்த்தோம். இனி நாங்கள் பார்ப்போம் தினகரன் பத்திரிகை என்ன சொல்ல போகிறது என்று. அதிலே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2022 வரை ஆட்சித் தலைவராக பதவியில் இருப்பவர் ஜனாதிபதி என்கின்ற செய்தியாக இருக்கிறது. பல கேள்விகளுக்கான ஒரு செய்தியும் இருக்கு. நான் நினைக்கின்றேன் பலர் கேட்க இருக்கும் செய்திகளுக்கு பதிலாக அவர் முன்கூட்டியே வைத்திருக்கார் போல் இருக்கிறது. எந்த நியமனம் இருப்பினும் அவர் தானே ஆட்சித் தலைவராக இருக்க போகிறார். அதை அடிப்படையாக வைத்தாக இருக்கு. உவா மாகாண சபை தேர்தலின் பின்னர் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றுதான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. உவா மாகாண சபை தேர்தல் இந்த வருட நிறைவிலே இன்னும் 1-2 மாதங்களுக்குள் தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு பின்னர் ஜனவரி மாதத்திலிருந்து 3 மாத காலத்துக்குள், மார்ச் மாதத்துக்குள்
பெரும்பாலும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றுதான் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதனை அடிப்படையாக வைத்துதான் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்ற விடயம் 2022 ஆண்டு வரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் பதவியில் இருப்பார் என்று கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரம் இன்று செய்தி ஒன்று இருக்கின்றது. இதை தொடர்ந்து இன்று தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய அடுத்த செய்தி இப்படி இருக்கிற பிரதான தலைப்பு: கூட்டமைப்பின் எதிர்ப்பு எனக்கொன்றும் புதிதல்ல, ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 13 அபிவிருத்தி திட்டங்களையும் நிறைவு செய்வதில் உறுதி, அன்பையும் காருண்யத்தையுமே வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்ற செய்தியாக தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி கட்டப்படப்பட்ட பகுதிக்குள் இருக்கிறது. நாம் இவ்வளவு நேரம் கூறிய கேள்விகளுக்கு வடமாகாண ஆளுநர் பதிலளித்திருக்கின்றார். கூட்டமைப்பினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்ப்பு எனக்கு ஒன்றும் புதிதான விடயம் அல்ல, தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனக்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே வடமாகாணத்தில் தான் ஆரம்பித்த 13 அபிவிருத்தி திட்டங்களையும் நிச்சயமாக அதனை செவ்வனி நிறைவேற்றுவேன் என்று ஜி.சந்திரசிறி குறிப்பிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்த செய்தி: ஆர்டிகல் இண்டிபெண்டன்ஸ் நவீனமயப்படுத்தப்பட்ட நவீனமயப்படுத்தப்பட்ட சுதந்திர சதுக்க வளாகம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சுதந்திர சதுக்கத்தினுடைய தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாம் மிகவும் அழகாக நவீனப்படுத்தப்பட்டு அது குறிப்பாக 55 கோடி ரூபாய் செலவில் தற்போது அங்காடிகளாக மாற்றமடைந்திருக்கு. நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனால் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. மிகவும் அழகான முறையில் இந்த கட்டிடம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு சொகுசு கட்டிடங்களை உள்ளடக்கியதாக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு திரையரங்கு கூட அதற்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச தரத்திலான வர்த்தக நிறுவனங்கள் அங்கு தங்களது காட்சி கூடங்களை வர்த்தக நிலையங்களை அமைத்திருக்கின்றார்கள். போலி லேபல்களுடன் 70,000 கிலோ கழிவு தேயிலை வெள்ளப்பிட்டியவில் அதிரடிப்படை சுற்றி வளைப்படுகிற செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்தும் இவ்வாறான கழிவு தேயிலை மீட்கும் செயற்பாடுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒன்று இது வெள்ளம்பிட்டியவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. இப்படி செய்திகள் பல வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து மிக முக்கியமான செய்திகள் தினகரனில் பிரசுரமாயிருக்கின்றன. இந்தியா விஜயம் பற்றி அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்திய விஜயம் வெற்றி, மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் சுமூக தீர்வு என்ற ஒரு செய்தியை தினகரன் இன்று முதல் பக்கத்திலே கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் கடந்த வாரம் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்தியாவிலே தான் சந்தித்த தரப்புகள் சம்பந்தமாகவும் அங்கு கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாகவும் நேற்று கண்டியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் பொழுது வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய இந்திய விஜயம் வெற்றி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த செய்திக்கு செல்லலாம். எனது மகனுக்கு கிண்டல் கதைகள் கொஞ்சம் வேண்டுமா? இன்னும் கொஞ்ச நாட்களில் ஊவாவில் எதிர்க்கட்சியின் கூட்டம் ஒன்றை பார்க்க போகிறார். நான் நினைக்கின்றேன் குழந்தைகளையும் குறிப்பாக இந்த தேர்தல் ஒத்த நகைச்சுவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக சுந்தரினுடைய கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் இப்படி இருக்கிறது. தினகரனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஆஸ்திரேலிய அரசின் கடப்பாடு என்கிற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக ஏனைய தமிழ் பத்திரிகைகள் மனிதாபிமானத்தை நோக்க வேண்டியது ஆஸ்திரேலிய அரசின் கடமை என்று ஆசிரியர் தலையங்கம் சுமத்தும் நேரம் தினகரன் தனது கடமையை இப்படி செய்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஆஸ்திரேலிய அரசின் கடப்பாடு என்கிறது போன்றிருக்கின்றது. இது இலங்கை அரசாங்கத்துக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் இடையிலான சில உறவுகளை மேலும் எடுத்து காட்டும் ஒரு செய்தியாக அமைகின்றது. கஜுமோகன், குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பலதரப்பட்ட விடயங்களில் தற்பொழுது உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. உறவுகள் மேலும் அதிகரித்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலான சில உடன்பாடுகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக அல்லது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய அமைப்புகள் பற்றி முன்னர் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி கூறும்போது அங்கிருக்கக்கூடியவர்களும் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இதையும் நாங்கள் ஓரளவு நாங்கள் யோசிக்கலாம். அதே நேரம் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது டயாஸ்போரா என்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல ஊடகங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்ப இரண்டு வகையான விடயங்களும் அங்கே இருக்கலாம். அண்மையில் புகலிடம் கோரி சென்ற 153 புகலிட கோரிக்கையாளர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை ஆஸ்திரேலிய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதிலே நாங்கள் சொல்ல வந்த பல விடயங்கள் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் செல்லலாம் என்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு. பெருந்தோட்ட பகுதிகளில் தாய் மரண வீதத்தை குறைத்தல் என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த குறிப்பாக
குழந்தை பிறப்பு நேரம் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் சம்பந்தமான ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வரும் ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இன்று தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பதிவாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பள்ளத்தில் வேன் பாய்ந்து 12 பேர் காயம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது இடம்பெற்றிருப்பது பதுல்ல எல்ல வெள்ளவாய வீதியின் 15வது கட்டை பகுதியில் தான் இது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரு விபத்துகளில் 2 உயிரிழப்பு. கிரிந்துவெல செவரகல பகுதிகளில் இடம்பெற்ற 2 வெவ்வேறான விபத்துகளிலே 2 உயிரிழந்ததான செய்தியும், சம்பந்தன் வீட்டில் ராணுவம் டெங்கி பரிசோதனை என்கின்ற செய்தியாக இருக்கிறது. 2வது மாடிகளில் அந்த குடியிருப்பில் கதவு தாட்டப்பட்ட போது இப்படி இருப்பதாக இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தங்கியிருந்த தொடர்மாடி குறிப்பில் ராணுவம் டெங்கு நுழம்பு சோதனையை நடத்தியுள்ளது என்கிற செய்தியாக இருக்கின்றது. அவருடைய வீட்டுக்கு சென்று கதவினை தட்டிய பொழுது உள்ளே அனுமதி வழங்கியிருக்கின்றார் சம்பந்தன். உள்ளே சென்று அங்கு அவருடைய அறைகளையும் அதே போன்று மலசலகூடங்களையும் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். டெங்கு நுழம்பு தொடர்பிலான ஒரு ஆய்வினைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் அவர் நன்றி கூறிவிட்டு சென்றதாகத்தான் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. கடும் காற்றினால் ஒருவர் பலி, 15 பேர் காயம், 839 வீடுகள் சேதம், 600க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையில் வீசி வரும் கடும் காற்றின் காரணமாக இதுவரையில் ஒருவர் பலியாகி இருப்பதுடன் 15 பேர் காயமடைந்த நிலையில் 600க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. இந்த செய்தி வேறு பத்திரிகைகள் குறைவாக இருக்கிறது. இது முக்கியமாக ஒரு சமகாலத்திலே நேற்று கடந்த வாரம் தொடர்ந்து இலவுகின்ற ஒரு சீரற்ற வானிலை தொடர்பிலான செய்தி. நாங்கள் இதனை நியூஸ் ஃபெஸ்டுடாக நேற்று விரிவாக செய்திகளை வழங்கியிருந்தோம். குறிப்பாக மலையகத்தின் பல பகுதிகளில் இந்த சீரற்ற வானிலை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக கடும் காற்று வீசி வருகின்றது. குறிப்பாக கஜ்முகன் வங்காள விரிகுடா ஏற்படுகின்ற தாளமுக்கம் காரணமாக இலங்கையை உடறுத்து கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூடுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் பதுளை, மொனராகலை, நுவரெலியா போன்ற மாவட்டங்களின் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 23 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது. அதே போன்று பல வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஐக்கிய நாடுகள் விசாரணையை தடுக்கும் முயற்சிகளை முறியடிப்போம். அமிர்தலிங்கம் நினைவு நிகழ்வில் மாவை சேனாரராஜா உறுதி என்கின்ற செய்தி இங்கு பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது குறிப்பாக இலங்கை பேரினவாத சிந்தனையாளர்கள் ஒன்று திரண்டு இலங்கை அரசுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய சர்வதேச விசாரணையை தடுக்கிறார்கள், அதை முறியடிக்கும் நோக்கில் நாம் செயல்படுவோம் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு சாட்சியம் அளிப்போருக்கு இடையூறுகள் விளைவிக்கப்படுவதாக தற்பொழுது பெரும் கருத்துக்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் எவ்வாறான இடையூறுகள் விளைவிக்கப்பட்டாலும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் விசாரணைகளில் நாங்கள் சாதிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அமிர்தலிங்கத்தின் 25வது நினைவு தின நிகழ்வில் மாவை சேனாதிராஜா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சுடரொளி பத்திரின் செய்திகளுக்கு நாங்கள் தாவுகின்றோம். ஆளுநருக்கு எதிரான பொறிமுறை அவசரமாக கூடுகிறது கூட்டமைப்பு. 19ஆம் தேதி யாழில் வியூகம் வகுக்கிறது உயர் பீடம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. கூட்டமைப்பின் உயர் பீடம் அதற்கு வியூகம் வகுக்கிறது என்று இருக்கின்றது. இப்படி பல வியூகங்கள் இந்த 3 வருடங்கள் அல்லது 2 வருட பதவி காலத்திலே வகுத்திருந்தும் கூட மீண்டும் அந்த நியமனத்தை தடுக்க முடியாத ஒரு சூழலில் இப்போது வியூகம் வகுத்து அது செயற்படுத்தக்கூடியதாக இருக்குமா? உண்மையிலேயே ஒரு நல்ல சிறந்தது ஒரு கேள்வி கஜ்முகன். என்னவென்றால் வடமாகாண சபையில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான யோசனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 100க்கும் அதிகமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அவை வெறுமனே தீர்மானங்களாக மாத்திரம்தான் அமைகின்றது. இது ஒரு பக்கம் இருக்கும் போது குறிப்பாக இந்தியாவினுடைய பிரதமர் குறிப்பாக வடமாகாண சபையின் செயற்பாடை பற்றி பேசியிருக்கின்றார். சர்வதேச ரீதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் குறிப்பாக வடமாகாண சபையின் பிரேரணைகள், யோசனைகள் இயல்பாக நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் தெரிவிக்கப்படக்கூடிய பட்சத்திலே குறிப்பாக வடமாகாண சபை நன்றாக செயற்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவிற்கு அங்கு சென்றிருந்தாலும் வடமாகாணத்தின் கல்வி நிலைமை மிகவும் சீராக இருக்கிறது, மிகச் சிறப்பான ஒரு வளம் இருப்பது, அபிவிருத்தி பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக வடமாகாண சபையினுடைய தலைவர் கூடுகின்ற அனைத்து அல்லது வடமாகாண சபையின் முதலமைச்சர் கூடுகின்ற அனைத்து தேவைகளுக்கும் பதில் எதிர்ப்பாக கொடுப்பதிலேயே தீவிரமாக இருக்கின்றது. அண்மை காலத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் அவரை அழைப்பு விடுத்திருந்தார் இந்தியாவிற்கு அழைத்து செல்வதற்கு, மோடி அவர்களை சந்திப்பதற்கு. ஆனால் அவர் அதை நிராகரித்திருந்தார். இப்படியான ஒரு உறவு முறையே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்ந்து இப்படி நீடிப்பதனால் பலன் யாருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நிச்சயமா சர்வதேச மட்டத்தில் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் குறிப்பாக இந்தியா, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை போன்ற பல சர்வதேச நாடுகளினுடைய அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின்
வடமாகாணத்தின் நிலைமை தொடர்பில் பேசப்படுகின்றது. இந்த பின்புலத்தில் வடமாகாணத்தின் ஆளுநர் ராணுவ அதிகாரியாக இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் அரசாங்கம் பயமில்லாமல் மீண்டும் 5 வருடங்களுக்கு இவருக்கு நியமனத்தை வழங்கி இருக்கின்றது. ஆகவே சரியான விசாரணையை அல்லது சரியான பார்வையை நாட்டுக்கு செலுத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்களை. அடுத்து, சந்திரசிறியின் பதவி நீடிப்பு தவறான முன்னுதாரணம். வடக்கு ஆளுநராக சரத் என் சில்வாயை நியமித்திருக்கலாம் என்கிறார் தயான் ஜெயதிலக. சந்திரசிறியின் பதவி நீடிப்பு தவறான முன்னுதாரணம். வடக்கு ஆளுநராக சரத் என் சில்வாவை நியமித்திருக்கலாம் என்கிறார் தயான் ஜெயதிலகன் என்ற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகளுடைய வதிவிட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தயான் ஜெயதிலகன். முன்னாள் வதிவிட பிரதிநிதியாகவும் ராஜதந்திர அதிகாரம் இருந்தவர். இவர் மிக முக்கியமான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவென்றால், வடமாகாணத்தில் இருக்கின்ற நிலைமை மக்கள், அதாவது வடமாகாண சபை உறுப்பினர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு தீர்வாக அரசாங்கத்துக்கு ஒரு சிவில் பிரதிநிதி நியமிக்க முடியும். அதனை விடுத்து அது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதாகத்தான் அமைய போகின்றது. எனவே சிவில் பிரதிநிதியை நியமித்து அதனூடாக மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை செவிமடுக்க முடியும். அதனை மறுத்து அரசாங்கம் மீண்டும் மீண்டும் செயற்படுவதனால் பிரச்சனைகளை அதிகரிக்கும் என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து, இலங்கை வருவதற்கு அனுமதி கோருகிறார் ஐக்கிய நாடுகள் அதிகாரி. நீதிக்கு புறம்பான படுகொலைகள் மற்றும் தன்னிச்சையான மரண தண்டனைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளர் கிறிஸ்டோப் ஹெய்ன்ஸ் இலங்கை வருவதற்கு மீண்டும் அனுமதி கோரியிருக்கிறார் செய்திருக்கிறது. அலுத்கம சம்பவத்தை சர்வதேச மயப்படுத்தாதீர், முஸ்லீம் சமூகத்திடம் அரசு கோரிக்கை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான செய்தி. அலுத்கம சம்பவம் தொடர்பிலான ஒரு விசேட கலந்துரையாடல் முஸ்லீம் கவுன்சிலுடன் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்த ஒரு கருத்தினை தான் இந்த செய்தி கொண்டு வந்திருக்கின்றது. இதனை சர்வதேச மயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனோடு முக்கியமான ஒரு விடயத்தை அவர் சேர்த்திருக்கின்றார். இன்று தமிழ் மக்களை பாருங்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அவசியம், சர்வதேச மட்டத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அது எங்களுக்கு பாரிய விளைவாக அமைந்து விட்டது. அதே போன்று முஸ்லிம் மக்களும் செயற்பட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையினை வெளிவிவகார அமைச்சர் விடுத்திருக்கின்றார். இந்த 2 செய்திகளும் பக்கத்திலே வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அண்மையில் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிக்கையாளரை இலங்கைக்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதனால் அதை சூட்சமாக இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்ப அந்த சொல்வார்கள் பால் இன் தி ஹேண்ட் என்று. ஆகவே இப்போது பந்து குறிப்பாக முஸ்லிம் அமைச்சர்களின் கைகளிலே தான் இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முடிவுதான் சமூகத்தை காப்பாற்றுவதா அல்லது தாமே காப்பாற்றிக் கொள்வதா? 2 சொற்பிரயோகங்களும் சரியென்று நான் நினைக்கின்றேன். அப்படி இருக்கும். அடுத்த செய்திகளுக்கு செல்லாம். பிரதேச செயலகங்களை மதிப்பிட விசேட குழு என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். அதே நேரம் கார்ட்டூன் இப்படி இருக்கிறது. ஜேபியினுடைய கார்ட்டூன் எந்திரன் 2 வரை இருக்கிறது. வடக்கின் ஆளுநராக மீண்டும் சந்திரசிறி என்கின்ற செய்தி. கட்டி இழுக்கப்படுபவர் வேறு யாரும் அல்ல, வடமாகாண முதலமைச்சர் என்பதை பதிவு செய்யலாம். இது ஜேபியினுடைய கேலி சித்திரம். காலத்துக்கு ஏற்பாடு போல் கேலி சித்திரங்கள் வரைவதில் ஜேபி நிபுணர். இவை இன்று குறிப்பாக சுடரொளி பத்திரிகையினுடைய செய்திகளாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தமிழ் தந்தி நேற்றைய தினம் வெளியாகிய பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் அமைச்சர் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு முஸ்லிம் அமைச்சர்களுக்கு தயக்கம் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே இருக்கின்றது. இதை பதிவு செய்திருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அவர்கள். முஸ்லிம்களின் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு முஸ்லிம் அமைச்சர்களுக்கு தயக்கம் என்கின்ற செய்தி. நான் நினைக்கின்றேன் கடந்த வாரம் வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் 8 நிமிட பேச்சொன்றினை சிறப்பான ஒரு பேச்சாளர் பாராளுமன்ற வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு 8 நிமிட சிறப்பான பேச்சொன்றினை பதிவு செய்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அவர்கள். முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அண்மை காலமாக இடம்பெற்ற பல்வேறு வன்முறைகள் தொடர்பில் ஏன் முஸ்லிம் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவதில்லை? தங்களது உரிமைகளை, தங்களது மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான உரிமை முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்றது. அதனை பாராளுமன்றத்தில் தெரிவிப்பதன் மூலம் அதற்கான சில பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய நிலைமையை பொறுத்த மட்டில் முஸ்லிம் அமைச்சர்கள் மௌனம் சாதிப்பதாக ஜே ஸ்ரீரங்கா அவர்கள் தெரிவித்திருந்தார். பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. நேற்று தினம் தமிழ் தந்தையிலே தேர்தல் கரிசனையிலேயே அரசு தீர்வு முயற்சிகளில் ஈடுபடவில்லை. தேர்தல் கரிசனையிலேயே அரசு தீர்வு முயற்சிகளில் ஈடுபடவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு என்கிற செய்தியா இருக்கிறது. சாதாரண மக்களுக்கும் தெரியக்கூடிய விடயம், ஆனால் பேசுவதற்குத்தான் நாதி இல்லை. ஆலயத்தை காணவில்லை. மயிலிட்டியில் பரபரப்பு. உயர் பாதுகாப்பு வேலையில் அமைக்கப்பட்டது ஆலயம் இல்லை. இங்கே குறிப்பாக முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் தாக்கப்படுது என்று சொல்கிறார்கள். தம்புள்ளையிலே தாக்கப்பட்டது என்கின்றார்கள். பல காளி சிலைகள் காணாமல் போனது தெரியும்.
கோயிலே காணாம போயிருக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் பரபரப்பு என்கிற செய்தி ஒன்று இங்கு 2வது பக்கத்திலே தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தியாக தமிழ் தந்திரி பத்திரிகை இருக்கின்றது. இந்த வகையான செய்திகளை நாம் பார்த்து பதிவு செய்ய மாத்திரம்தான் உமக்கும் உரிமை இருக்கிறது நினைக்கின்றேன். பதிவு செய்தாயிட்டா? அடுத்த செய்திகளுக்கு செல்லாம். தனக்கு எதிரான போட்டியாளரை தானே தீர்மானித்த மஹிந்த ராஜபக்ச என்கின்ற செய்தி இங்கே ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இது எதிர்கட்சி பிரதிநிதி, அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது தனக்கு எதிராக வேட்பாளராக நியமிக்கக்கூடிய ஒருவரை தெரிவு செய்யும் செய்தியாக இருக்கு. இந்த செய்தியின் அடிப்படையை நாங்கள் நோக்குகின்ற பொழுது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறவிருப்பதாக தற்பொழுது கூறப்படுகின்றது. பொது வேட்பாளர் தொடர்பில் பேசப்படுகின்றது. இந்த பின்புலத்தில் எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்கும் செயற்பாடுகளை நாங்கள் சில விடயங்களை காண்கின்றோம். குறிப்பாக தர்கா நகர் சம்பவத்தின் பின்னர் எதிர்கட்சியில் சில உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். இது மூலம் மக்கள் ஆதரவை அவர்கள் வென்றெடுக்கின்றார்கள். முஸ்லிம் சமூகம் தொடர்பில் யாராவது குரல் கொடுக்கின்ற பொழுது முஸ்லிம் மக்கள் அவர்கள் சார்பாக சென்று விடுவார்கள். தமிழ் மக்கள் சார்பில் தமிழ் மக்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் சார்பில் குரல் கொடுக்கும் பொழுது தமிழ் மக்கள் அவர்கள் சார்பில் சென்று விடுவார்கள். எனவே ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் சிங்கள மக்களை வென்றெடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அமைகின்றது. எனவே தனக்கு போட்டியாளரையும் தெரிவு செய்கின்ற ஒரு வியூகமாகவும் இது அமைகின்றது. அந்த செய்தியாக இருக்கிற செய்தி, மீனவர்கள் இவ்விவகாரம் நிரந்தர தீர்வுக்கு இருதரப்பிலும் ஒப்புதல், பதுளையில் 5 ஆசனங்கள் மொன்றாகலைக்கு மாற்றப்படுகின்றது என்கிற செய்தியாக இருக்கிறது. ஊவா மாகாண சபையினுடைய அடுத்த தேர்தலின் போது இடம்பெறக்கூடிய விடயம். நேற்றைய தினம் மின்னலிலும் இது அதிகமாக ஆராயப்பட்டிருந்தது. பதவிக்காலம் நீடிப்பு, சர்வதேசத்திடம் முறையீடுள்ள ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. சர்வதேச முறையிட போறாங்களாம். சரி, பார்ப்போம். முறையிட்டு நடக்கக்கூடிய செய்திகளிலே எதிர்வரும் காலங்கள் என்ன முறையீடுகளை தாங்கி வரப்போகிறது என்று யாழ் தினக்குரல் சொல்ல வந்த செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உள்நாட்டில் உருவாக்கப்படும் தீர்வுக்கு இந்திய உதவியை நாடி இருக்கிறது கொழும்பு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சாவதற்கு உதவ தென் ஆப்பிரிக்காவின் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு அழைப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. அது ஏனென்றால் இந்த கருணை கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்பிரயோகத்துக்கு உட்படக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது வருகிறது. நாங்கள் அதை பார்த்திருந்தோம். என்னவென்றால் மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சாவின் மூலமாக விடுதலை பெறக்கூடியவர்கள் என்று சிலர் இருப்பார்கள். அந்த வகையான ஒரு அந்த எண்ணத்தை விளங்கிக் கொள்வதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு சாவதற்கு உதவ தென் ஆப்பிரிக்காவின் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு அழைப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. திருமலையில் விமான பராமரிப்பு தளத்தை சீனா அமைப்பதற்கு இந்திய ஆட்சேபனை, பீரிஸிடம் சுஷ்மா அதிருப்தி என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே வெளிவிவகாரத்திலே சிறு ஆட்டம் ஒன்று காணப்படக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே சீனாவினுடைய அழுத்தம் இந்தியாவிற்கு குறிப்பாக பொறுக்கவில்லை. அதனால்தான் நட்புறவு பாராட்டுகிறது என்ற கேள்வியும் வருகிறது இப்போது தெரியும். ஆனால் குறிப்பாக திருமணில் இருக்கக்கூடிய அந்த விமானத்தளம் உண்மையாகவே சைனாபே என்று சொல்லப்படுகின்ற சீன இறங்கு தளமாக குறிப்பாக 2வது உலக யுத்தத்தின் போது அங்கே பதிவு செய்யப்பட்டது. சீனங்குடாவிலே பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பேரே சீனங்குடா தான். இலங்கைக்கான வத்திக்கான் பிரதிநிதி நேற்று யாழ்ப்பாணத்துக்கு திடீர் விஜயம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அடுத்த செய்தி, இலங்கையின் மீதான ஐக்கிய நாடுகள் விசாரணை இந்தியா நிராகரிப்பது பெரும் ஏமாற்றமே என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. போலீஸ் ராணுவ பாதுகாப்புடன் கீரிமலையில் இன்று மீண்டும் காணிகளை அளக்க நடவடிக்கை, தடுத்து நிறுத்த அணித்தொடரும் அழைப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திரண்டு என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்விதான் அடுத்த கேள்வி. ஐக்கிய நாடுகள் விசாரணை தடுக்கும் முயற்சிகளை முறியடிப்போம், அமிர்த லிங்கம் நினைவு தின விழாவில் மாவி சேனாதி ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்தும் அங்கே பிரசுரமாக இருக்கின்றது. நிறைவாக நாங்கள் இன்று ஒரு செய்தியை தந்துவிட்டு நாங்கள் விலகலாம் என்று இருக்கின்றோம். இன்றைய தினம் தானே எமது நேரத்தின்படி இன்றைய தினம் நடைபெற்ற உலக இறுதிப் போட்டியின் போது பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் சொல்ல வேண்டும். மனுவல் நெய்வர், இவர்தான் குறிப்பாக ஜெர்மனியினுடைய கோல் காப்பாளர். அவர்தான் தங்க இந்த கிளவுஸ் என்று சொல்வார்கள், கையறைக்கான விருதினை பெற்று செல்கின்றார். கோல் காப்பாளர்களே மிகச்சிறந்த காப்பாளருக்கு அந்த விருது கொடுப்பார்கள். முழு போட்டி சுற்றுத்தொடரிலுமே அந்த விருது மனுவல் நெய்வருக்கு கிடைக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கோல்டன் பூட், இதுதான் அதிகம் பேசப்படுகின்ற விடயம். ஒவ்வொரு போட்டிகளின் உலக இறுதிப் போட்டிகளின் போது கோல்டன் பூட் பெறுவர் மிகச்சிறந்த போட்டியாளர் இருப்பார். கடந்த வருடம் க்ளோஸ் இருந்தார், அதற்கு முதல் ரொனால்டோ இருந்தார். இம்முறை க்ளோஸ் 16 உலகக்கிண இறுதிப் போட்டி கோல்களை பதிவு செய்து உலகத்திலே அதிகப்படியான இறுதிப் போட்டிகளிலே 16 கோல்களை பதிவு செய்வது. இறுதிப் போட்டி என்று சொல்வது தெரிவு செய்யப்படும் 32 அணிகளுக்கு இடையே உலகக்கிணம் நடைபெறுகின்ற போட்டிகளை பதிவு செய்யப்படுகின்ற கோல்கள். அந்த அடிப்படையில் 16 கோல்கள் என்ற சாதனையை நாட்டி அவர் வெற்றிகரமாக உலகக்கிணத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் அவர் சங்கக்கார போன்று தனது உதைப்பந்தாட்ட உலகக்கிண்ண
இடத்திலிருந்து செல்கின்றார். அப்படி இருக்கும்போது மிகச் சிறப்பான ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த கோல்டன் பூட் வந்து கிடைக்க போறது, தங்க காலனிக்கான விருது யாருமே எதிர்பாராத கொலம்பியாவினுடைய இளம் வீரர் ஜேம்ஸ் ரொட்ரிகோஸுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதான் மிக சுவாரஸ்யமான விடயம். எதிர்காலம் ஒரு இளைஞரை தாங்கி இருக்கின்றது. மிகச்சிறந்த, அதாவது மிகவும் மதிப்புள்ள போட்டியாளர் வீரருக்கான விருதினை அர்ஜென்டினாவினுடைய தலைவர் லயனல் மெஸ்ஸி, உலகம் எதிர்பார்த்திருந்த லயனல் மெஸ்ஸி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் நேற்றைய தினம். நேற்றைய தினம் அதிகம் சுவாரஸ்யமாக பெற்ற லயனல் மெஸ்ஸி மிகச்சிறந்த கோல்டன் போல் என்று சொல்வார்கள், மிகவும் தரம் வாய்ந்த அல்லது மிகவும் பெருமதி வாய்ந்த வீரருக்கான விருதினை தட்டி சென்றிருக்கின்றார். மனுவல் நெய்வர் அவர் வந்து மிகச்சிறந்த கோல்காப்பாளருக்கான தங்க உரை விருதினை பெற்றிருக்கின்றார், கையுறை விருதினை. அதே நேரத்தில் தங்க காலனி கோல்டன் பூட்டுக்கு என்ற விருதினை ஜேம்ஸ் ரொட்ரிகோஸ் பெற்றிருக்கின்றார். இப்படி சுவாரஸ்யமான விடயங்கள் நேற்று அரங்கேறியிருந்தன. இதை பற்றி நாங்கள் அதிகம் பேசலாம், ஆனால் இன்று பேசினால்தான் அது பதிவு செய்யப்படும், காலம் தாண்டிவிடும். நன்றி ரியாஸ், வரைய தந்தமைக்கு. தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். எங்களோடு இதுவரை இணைந்திருந்தமைக்கு நன்றி.